அடுத்த 10 வருடங்களுக்காக அல்லாது 20 வருடங்களுக்கு தாக்கம் செலுத்துவதாக கருதியே நாம் அனைத்து தீர்மானங்களையும் எடுக்க வேண்டும். 20 வருடங்களிலாவது எமது மக்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் என்ற இடத்திலிருந்து நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். காரணம், நாம் எவ்வாறும் அதனை செய்ய வேண்டும். எனது வயது இன்னும் 10 வருடங்கள் சென்றாலும் 49 ஆகும், 20 வருடங்கள் சென்றால் 59 ஆகும், 30 வருடங்கள் சென்றால் 69, இன்னும் 40 வருடங்கள் சென்றால் எனது தந்தையின் வயதை எட்டுவதற்கு இன்னும் 40 வருடங்கள் செல்லும். தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கும் அநேக மாணவர்களின் வயதை நான் அடைவதற்கும் இன்னமும் 20 வருடங்களாவது காத்திருக்க வேண்டும். ஆகவே நான் 5 அல்லது 10 வருடங்களில் ஷேப்பாக மாற முடியாது. காரணம், நான் அதற்கு பின்னரும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது நிச்சயமாக 2 தடவை சிந்திப்பேன். அது மாத்திரமல்ல, நான் 20 வருடங்கள் அல்லது 30 வருடங்களுக்கான திட்டங்களை வகுத்தே தீர்மானங்களை எடுப்பேன். ஆகவே நான் பைத்தியம் விளையாட முடியாது. எமது சந்ததியினர் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. எமது தாத்தா அரசியல் செய்தார், அப்பா அரசியல் செய்தார், தற்போது 100 வருடங்கள் அரசியல் செய்துள்ளோம். எமது பிள்ளைகள் செய்வார்களோ தெரியாது, அவர்களின் கைகளிலேயே அது தங்கி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதனை செய்வதற்கான சூழலை உருவாக்கி வைக்க வேண்டும். உனது தாத்தாவும் தந்தையும் தவறு செய்தார்கள் என யாராவது கூறினால் பிரச்சனை ஏற்படும். பின்னர் என்னை தூற்ற ஆரம்பிப்பார்கள். ஆகவே பிற்காலத்தில் பிழைக்கும் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை. ஆனால் நான் தீர்மானங்களை எடுப்பேன். நான் தீர்மானங்களை எடுக்காமல் அவர்களை போன்று நழுவி செல்ல மாட்டேன். எடுக்கும் தீர்மானங்களை முறையாக சிந்தித்து எடுப்பேன். பின்னர் எமது பிள்ளைகள் வந்து கடன் செலுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டேன். அவர்களுக்கு தேவை என்றால் நிதி பிரவாகத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன்.